ما كان للنبي والذين آمنوا أن يستغفروا للمشركين ولو كانوا أولي قربى من بعد ما تبين لهم أنهم أصحاب الجحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல. அதில் இன்னைக்கு இறைவனிடம் நாம் தினந்தோறும் தரும் உறுதிமொழி, ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் என்ற உறுதிமொழியில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. ஆனா இந்த உலக நடவடிக்கையில் இஸ்லாமிய மார்க்கத்தை தப்பாக விளங்கி கொண்டு அதுக்கு மாற்றமாக செய்யும் காரியங்களை பலவற்றை பார்த்தோம். இறுதியா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜியாரத், கபூர் ஜியாரத் என்று சொல்லப்படும் தர்கா வழிபாடு. இறந்தவர்களை புதைத்து வைத்து கொண்டு யாரென்றே தெரியாதவர்கிட்ட போய் நம்ம வணங்குறோம்ல, கிட்டத்தட்ட அது வணக்கம் தான், வணங்குறோம்ல. அந்த வணக்கத்துக்கு போறவங்கல சிலர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, நாங்க அவங்கள வணங்க போகல, அவங்கள்ட்ட போய் அவர் நல்லடியார்களா இருக்காதனால அவங்கள்ட்ட போய் எங்கள்கிட்ட அல்லாட்ட இதை கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அல்லாட்ட அப்ப தர வைக்கிறாங்க, அல்லாஹ்வுன்னு தான் நம்ம வழங்க முடியுது. இதுல கொஞ்சமாவது இஸ்லாத்துக்கு கேட்ட கருத்து இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தோம்னா இல்லைங்க. நபித்தோழர்கள் இருக்காங்கல்ல, நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் உயிரோடு இருந்தவரை அவர்கள்ட்ட போய் யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நபிகள் நாயகம் மரணித்த பிறகு எந்த ஒரு நபித்தோழரோ எந்த ஒரு தாபியோ, அதுக்கு பிறகு 400 ஆண்டு 500 ஆண்டுகளுக்கு பிறகோ எந்த ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களோ நல்லடியார்களோ அல்லாஹ்வின் தூதர் கபருக்கு போய் யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு இல்லை அல்லாஹ்ட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க போகலாம், போய் அவர்கிட்ட வாழலாம். ஆனா அல்லாஹ் கேட்டிருக்காங்களா? இல்லை. அப்ப நபிகள் நாயகத்துக்கு கூட இந்த கபூர்ல வணங்கியிருக்காங்கல்ல நல்லடியார்கள்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியுமானா நம்ம யார் சொல்லலாம்? நபிகள் நாயகத்தை சொல்லலாம். அப்புறம் தான் சொல்ல முடியும், அதுக்கு நபிமார்களை சொல்ல முடியும். அதுக்கு பிறகு யாரையும் நல்லடியார்னு உறுதிமொழி நம்மள்ட்ட இல்லை, அல்லாட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கபூர்ல போய் ஜியாரத் செய்யறோம், அவங்கள்ட்ட போய் அல்லாட்ட நாங்க கேட்டு வாங்கி தர சொல்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அடிப்படை வாதமும் இல்லைங்க. சரி, அப்ப ஜியாரத்னா என்ன அப்படின்னு விளங்கிக்கணும்ல. அதுபோக இதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் கபூர் எல்லாம் இடித்து தரமட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தரமட்டமாக சொல்ற செயலை நம்ம செய்து கொண்டு ஒரு ஜியாரத்தை நியாயப்படுத்துறோம் பார்த்தீங்களா, அது எவ்வளவு ஒரு பாதகமான பாவ செயலை நம்ம விளங்கிக்கணும். அடுத்தபடியா அப்ப ஜியாரத்னா என்ன அப்படின்னு விளங்கிக்கணும்ல. நபிகள் ஹதீஸ் இருக்குதுங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் கபர் அடக்கத்தலங்களுக்கு போய் உங்களை ஜியாரத் செய்வதிலிருந்து உங்களை தடுத்திருந்தேன், இப்ப நான் அனுமதிக்கிறேன், நீங்க போங்க. போனா என்ன வழக்கம்னா, நீங்க உங்களுடைய மறுமை வாழ்க்கை உலகத்துல உள்ள பற்று குறைஞ்சு மறுமை வாழ்க்கையோட அச்சம், அல்லாஹ்வின் அச்சம் உங்களுக்கு இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல இஸ்லாமியர்கள், அந்த வாழ்க்கையோட பெரிய பிடிப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படியா இருக்கு? இப்ப அங்க போனா வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையோட இந்த உலக வாழ்க்கையோட பற்று கூடத்தான் செய்யும். நறுமங்கள் கமல, பெண்களும் ஆண்களும் ஒன்றோடு ஒன்று கரைந்து பூ மணக்க, அப்படி செண்டெல்லாம் போட்டு அப்படியே நம்ம அந்த அங்க போனாலே இந்த உலகத்துல இன்னும் கொஞ்சம் வாழணும்னு தோணும். போய் இவர்கள் வைக்கும் பாதப்படி அவங்கள்ட்ட போய் கேட்க, அவங்கள்ட்ட அல்லாட்ட போய் எங்களுக்கு இதை கேட்டு கொடுக்கல சொல்லலை. அப்ப இதுல நம்ம விளங்கிக்கொள்ள முடியும், இந்த கபர் ஜியாரத்தை, இந்த தர்காக்களை அடக்கி வைத்து கபரை போய் ஜியாரத்து பண்ண போறாங்கல்ல, அது இஸ்லாத்துல இல்ல. மேலும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் என்னுடைய தாயாரோட கபருக்கு போக அனுமதி கேட்டு, பாவ மன்னிப்பு கேட்டு அனுமதித்தேன், அல்லாஹ் மறுத்துட்டான். ஆனா கபூர் என் தாயாரோட கபருக்கு போக நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கபருக்கு போனாலும் நமக்கு நம்ம இறைவனுடைய அச்சம் வரும். இவர் மறந்துட்டாரு, இவர் நரகத்துக்கு போறாரு, நம்ம உறுதியா தெரிஞ்சா, அது எல்லாதான் வெளிச்சம், உறுதியா தெரிந்தா நரகத்துக்கு போவாரு. நம்ம இந்த உலகத்துல இஸ்லாமிய சட்டப்படி வாழ்ந்து இறைவனின் கட்டளை ஏற்று வாழ்ந்து நபிகள் நாயகத்தின் போதனையை ஏற்று வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா,
நம்பி இணை கற்பிப்போருக்கு நரகவாசி என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உணவுராக இருந்தாலும் அவர்களுக்கு பாவமணி தேடுவது இந்த நபிக்கு முகமதுக்கு தகாதுன்னு சொன்னான். அப்ப பாவ மன்னிப்பு அவர்களுக்கும் தேட முடியாது. சிலர் சொல்லுவாங்க பாவ மன்னிப்பு தேட போறோம், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவைப்படும் சிலர் சொல்லுவாங்க. அவர் நிச்சயமா இணையற்பால் தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கபர் ஜியாரத்து போறவங்க இணையற்பிக்கிறவங்க தானே இருக்க முடியும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அடுக்கடுக்கான ஆதாரங்களை பார்த்தோம். ஈயாக்க நாபுது, உன்னையே வணங்குகிறோம் என்று இறைவனிடத்தை நம்ம கோரிக்கை வச்சுட்டோம், உறுதிமொழி தந்துட்டோம். அந்த உறுதிமொழியை பிறல் செய்யும் ஏராளமான காணி இடத்துல இந்த உலகத்துல ஈடுபடுற பாக்குறோம். ஒவ்வொன்றா கண்டறிந்து நம்ம எல்லாரும் நிறைய சொல்லிட்டோம். ஒன்றொன்றா கண்டறிந்து எல்லாத்திலிருந்து விலகி இரு உலகத்திலையும் வெற்றி பெறும் நன்மக்களை அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.